ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இனியா மேரி வீடு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்தில் செய்யக்கூடிய அடை தோசை, அப்படி இல்லைன்னா பருப்பு தோசை. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு, ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, அதாவது காஞ்ச பட்டாணி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு, இதெல்லாம் நல்லா சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி, இல்லைன்னா இட்லி அரிசி, இல்லை புழுங்கரிசி, உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து, அது வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம், கருப்பு உளுந்து, தொளி உளுந்து எதனாலும் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு கூட ஒரு 10 வத்தலையும் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இதை நல்லா கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ போட்டு அரைச்சிக்கோங்க. இது நம்ம சாதாரணமான தோசை மாவு மாதிரி இதை நம்ம புளிக்க வைக்கக்கூடாது. நம்ம அரைச்ச உடனே தோசை சுடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைக்கும் போதே நீங்கள் உப்பு போட்டுருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரைச்சதுக்கப்புறம் தூள் உப்பு கிண்டுனா நல்லா இருக்காது. இதை நல்லா அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் அதில் சின்ன சீரகம் போட்டு அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசாக கட் பண்ண வேணாம், சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயில் போட்டு வதக்குங்க. அது கூடவே கொஞ்சோண்டு காயம் போட்டுக்கோங்க. ஏன் நம்ம காயம் போட்டோன்னா அதில் பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோமா, அதில் வாயுத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால நம்ம காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது மூணும் இல்லைன்னா வெறும் கருவேப்பிலை கூட போடலாம். இது ரெண்டையும் போட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் போட்டு கொஞ்சம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்கணும். இது நம்ம தேங்காய் துருவி தான் சேர்க்குறோம். சில நேரம் குட்டி குட்டி பல்பெல்லாம் சின்னதாக வெட்டி சேர்ப்பாங்க. நான் துருவி தான் சேர்த்துருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம துருவின தேங்காவையும் சேர்த்து அந்த பாத்திரத்தை சூட்லேயே அதை கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் இப்போ நம்ம வதக்கணும்ல, இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை மாதிரி சுடலாம். பார்த்திங்களா, நம்ம ஒரு கைப்பிடி தான் போட்டோம் பருப்பு எல்லாமே, ஆனால் பாதி பாத்திரத்துக்கு வந்திருக்கா. இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நம்ம வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ நம்ம செய்யலாம் டைம் இருக்கும் போது. நமக்கு கிராமத்தில் செய்யக்கூடிய அடை இல்லைன்னா பருப்பு தோசை. இப்போது நம்ம அதை கிண்டி வச்சுருக்கோமா, அதை தோசைக்கல்லை சூடு பண்ணதுக்கப்புறம் தோசைக்கல்லை எண்ணெய் தடவி நம்ம இந்த மாவை ஊற்றி நார்மலாக தோசை சுடுவோம்ல எப்பவும் போல், அதே மாதிரி தோசை சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இது புளிக்க வைக்கக்கூடாது. நம்ம சாதாரணமாக அரிசி உளுந்து கலந்து தோசை சுடுவோம் பாருங்கள், அந்த தோசை மாவு கொஞ்சம் புளிச்சானா நல்லாயிருக்கும். ஆனால் இது நமக்கு புளிக்க தேவையில்லை. இது இப்போ நைட்டு சுட போகிறீங்க அப்படின்னா காலையில் ஊற போட்டு சுடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அரைங்க. இல்லை நான் பகலில் சுட போகிறேன் அப்படின்னா நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் அரைச்சி உடனே சுடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நெய் ஊற்றி நல்லா முருக விட்டு, அதுவும் இந்த பருப்பு அந்த எண்ணெயில் அப்படி முருகல் மாதிரி இருக்கும், அந்த ஓரங்களில் சூப்பராக இருக்கும் சாப்பிட. அந்த முருக விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கிராமத்தில் செய்யக்கூடிய அடை தோசை, அப்படி இல்லைன்னா பருப்பு தோசை உங்களுக்கு தயாராகிடுச்சு. இந்த பருப்பு தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இனியா மேரி வீடு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.